ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி கிருஷ்ணா விலாக்ஸ். இன்றைக்கி இந்த விலாகில் ஒரு அழகான கதையை தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சில சமயங்களில் நம்ம வச்சிட்ருக்க பொருளோட பண மதிப்பை விட அந்த பொருளை நமக்கு யார் கொடுத்தாங்க, அவங்க யார், நமக்கு அந்த உறவு நமக்கு எவ்வளோ முக்கியமானது, அந்த உறவு நமக்கு காட்டின அன்பு, இதுதான் நமக்கு பெருசாக தெரியும் அந்த பொருளோட பண மதிப்பை விட. அது சார்ந்த ஒரு கதை தான் இது. ஒரு ஊரில் ஒரு முதியவர் இருந்தார். அவர் வெளியில் உட்காந்துக்கிட்டு ஒரு பழைய கை கடிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இருந்தார். அந்த கடிகாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு. அது ஓடவே இல்லை, உடஞ்சும் போச்சு. சரியாக கூட அது தெரியலை. அந்த ஓடாத கடிகாரத்தை உள்ளே இருக்கிற நம்பர்ஸ் கூட சரியாக தெரியலை. ஆனால் அந்த முதியவர் அதை பத்திரமா பல வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கார். அப்போது அங்கே வந்த அவரோட பேரன் அவர்கிட்ட கேட்டார், தாத்தா, இது என்ன பழைய கடிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்க? இதுதான் உடஞ்சி போச்சே, டைமே இது காட்டலையே, ஏன் இன்னும் இதை வச்சிட்ருக்க? இதை பேசாமல் விற்றுட்டு புது கடிகாரம் நீ வாங்கிக்கலாம் தானே தாத்தா அப்படின்னு பேரன் தாத்தா கிட்ட சொன்னார். அதுக்கு உடனே தாத்தா சிரிச்சுக்கிட்டு, கண்ணா, இந்த கடிகாரம் எனக்கு நேரத்தை காட்டல தான், உடஞ்சி போயிடுச்சு தான், இதனால் எனக்கு எந்த பயனும் இல்லை. இதை கொடுத்துட்டு வர காசோட இன்னும் கொஞ்சம் காசை போட்டு நான் புது கடிகாரம் வாங்கிக்கலாம் தான். ஆனால் இந்த கடிகாரம் ஒரு நொடியும் எனக்கு நேரத்தை காட்டலைனாலும் உன் பாட்டியோட அன்பை எனக்கு காட்டுது. இந்த கடிகாரம் உன் பாட்டி எனக்கு பரிசாக கொடுத்தது. அப்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தன்னோட சேமிப்பு காசுலேருந்து எனக்கு வாங்கி கொடுத்த முதல் அன்பு பரிசு. இந்த கடிகாரத்தோட பண மதிப்பை விட எனக்கு உங்கள் பாட்டியோட அன்பு தான் பெருசாக தெரியுது. சில சமயங்களில் நம்ம பண மதிப்பை விட உறவுகளோட மதிப்பை தான் நம்ம அதிகமாக பார்க்கணும் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார் அந்த குழந்தைகிட்ட. அந்த குழந்தையும் கரெக்டு தாத்தா, நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொன்னார். இந்த கதையில் வர மாதிரி தாங்க சமயத்தில் இந்த கடிகாரத்தை போல் நம் உறவுகளும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கடிகாரம் ஓடலைனாலும் அந்த கடிகாரத்தை கொடுத்த உறவு நமக்கு ரொம்ப முக்கியமானது. பண மதிப்பீடை விட உறவோட மதிப்பு ரொம்ப முக்கியன்றதை நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஒரு பொருள் உடஞ்சி போனால் அதுக்கு மாற்றாக இன்னொரு பொருளை வாங்கிடலாம். ஆனால் ஒரு உறவில் விரிசல் வந்தால் அது அன்பால் மட்டுமே சரி செய்ய முடியும். அந்த அன்பு தான் கடைசி வரைக்கும் ஒருத்தரோட மனசில் நீடிச்சு இருக்கும். பணம் புகழ்னு எல்லாம் வந்தாலும் நாம் சோர்ந்து போகும்போது, நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நமக்கு தோள் கொடுக்க ஒரு உறவு நிச்சயம் தேவைங்க. நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்க ஒரு ஆள் நமக்கு தேவை. அப்போது ஒரு ஆள் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மகிழ்ச்சிக்கு அர்த்தமே இல்லை. வாழ்க்கையில் நாம் சேர்க்கும் மிகப்பெரிய சொத்தே நம்ம நேசிக்கும் இதயங்களை நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றிங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய சொத்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.